3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. பெரிய திருப்பமா இன்னைக்கு பூச்சி முருகன் அவர்கள் போய் நேரடியாக தாவேக்காவினுடைய அலுவலகத்தில் போய் விஜய் அவர்களுக்கு ஒரு அழைப்பினை விடுத்திருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அழைப்பு விடுத்தது சுவாரஸ்யமான நிகழ்வு தான். இவங்க கலந்துப்பாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். விஜய் முதன்முறையாக ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மௌனத்தை கலைத்து விஜய் அவர்களை அழைத்து நேரடியாக பேசின காட்சிகள்லாம் இப்போ நடந்திருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கரெக்டாக ஒரு மாதம் கழித்து அவர் மௌனம் கலைத்திருக்கிறார். இவர் போய் பார்க்க வேண்டியது அவர்களை அழைத்து பார்த்திருக்கிறார். எப்படியோ பார்க்கின்ற அளவுக்கு அது நல்லது தான். இது ஒரு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப உச்சபட்ச அவலம் என்று சொன்னாலும் கூட எனவே பார்த்துருக்காரு. அந்த அளவில் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். எதிர்கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைக்கலாம். விஜய் தொடர்ச்சியாக இப்போ பிரச்சாரம் பண்ண போகும்போது என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு நமக்கு தெரியல. நேற்றைக்கு கூட அவர் அந்த நெல் கொள்முதல் பற்றி பேசியிருக்கார். முக்கியமான விஷயம் அவர் பேசியிருக்காரு. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நிர்மல்குமார் வெளியில் பேசியிருக்காரு. இப்போ இந்த ஒரு கூட்ட நெரிசலை பற்றி இது அவங்க காவல்துறை மேலே தான் அந்த ஒரு சரியான ஒரு பாதுகாப்பை கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் தவிர்த்துருக்கலாம். விஜய் அவர்கள் சேருவதற்கே இவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னா அப்போ எவ்வளோ இடையூறுகளை நாங்கள் சந்தித்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோங்கிறத எல்லாருமே மனசில் இருக்கணும். இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு, அதனால் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வாதத்தை அவங்க போய் எங்கள் சிபிஐ முன்னால் வைக்கணும். வழக்கை விசாரிக்கிறது சிபிஐ. தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைப்பதற்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு தாவேக்காவுக்கு விஜய் தரப்புக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நிர்மல்குமார் அதை பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவங்க சரி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளவு தான் ஒருவர் மீது குற்றம் சுமத்தினாலும் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு எந்த விசாரணை அமைப்பு விசாரணை நடத்துகிறதோ நீதிமன்றத்தில் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வாங்குவதற்கான கடமை என்பது வழக்கு விசாரணையை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த விசாரணை அமைப்பு இந்த விவகாரத்தில் சிபிஐக்கு இருக்கிறது. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவான மக்கள் மனநிலை அது அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாட்டியும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம். சிறிதளவு வேணால் அதிகரிச்சிருக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கோபம் அரசன் மீது திரும்பி இருக்கிறதே ஒழிய விஜய் மீது திரும்பவில்லை என்பது உண்மை. ஆனால் இன்னும் 5 மாத காலம் இருக்கிறது. அது வரைக்கும் அவர் என்ன அரசியல் பண்ண போகிறாரு, எத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறார், அதை வைத்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். இவங்க தீதம் நன்றும் பிறர் தரவாரா, புஷியானந்த் சரியில்லை, ஆதவர்ஜன் நல்லா இருக்காரு, நிர்மல்குமார் பரவாயில்ல, அருண்ராஜ் ஓகே, இந்த கதையெல்லாம் வேணாம். விஜய் எப்படி இருக்கார்? அதாவது மன்னனை வழி மக்களை வழி. பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நவம்பர் 2 எஸ்ஏஆருக்கான அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்கனவே முதல்ல அறிவிச்சிருந்தாரு. ஒரு பெரிய திருப்பமாக இன்னைக்கு பூச்சி முருகன் அவர்கள் போய் நேரடியாக தாவேக்காவினுடைய அலுவலகத்தில் போய் விஜய் அவர்களுக்கு ஒரு அழைப்பினை விடுத்திருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் அரசியல், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ ஐ திங்க் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அவங்க பிஜேபியை கூப்பிட்றாங்க, ஏடிஎம்கே, சீமான் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமே கூப்பிடுறாங்க. விஜய் அழைப்பு விடுத்தது சுவாரஸ்யமான நிகழ்வு தான். இவங்க கலந்துப்பாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி கண்டிப்பாக கலந்துக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே வேறு நிகழ்ச்சி வேறு வச்சுருக்காங்க. பாமக அன்புமணி கலந்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ராமதாஸ் தரப்பான கலந்துக்கலாம். தேமுதிக கலந்துப்பாங்க. ஸோ விஜயோட அந்த அழைப்பு கொடுத்ததன் மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடியை திமுக உண்டாக்குகிறது. கலந்துப்பாங்களா இல்லையா? எஸ்ஏஆரை நாங்கள் எதிர்க்கிறோன்னா நீங்கள் ஏன் கலந்துக்கூடாது அப்படின்ற கேள்வி வரும். ஆகவே இதன் மூலமாக நெருக்கடி தாவேக்காக்கு தான், திமுக கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு வலையை விரிக்கிறாங்க. இப்போ திமுக ஒரு வலையை விரிக்குது. விஜய் அதில் போய் மாட்டுவாரான்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை தாவேக்காவிலிருந்து யாராவது ஒருவர் அதில் அட்டன் பண்ணிட்டாங்க கட்சி சார்பா அப்படின்னா அது ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறும். அது முக்கியமாக நல்ல கேள்வி. இது அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி திமுகவோட இணக்கமாக போகிறாங்க, பிஜேபி தான் மெயின் எதிரின்ற மாதிரி போகுது. அது அவ்வளோ சுலபமான முடிவு இல்லை. வெளிப்படையாக பிஜேபி எதிர்த்துக்கிட்டு திமுகவோட இணக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு விஜயால் போக முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. அதாவது ஒருவேளை தாவேக்கா பிரதிநிதிகள் கலந்து கொண்டால் அது நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் அப்போ பிரதான எதிரியாக பிஜேபியை தான் பார்க்குறாரு, திமுகவை அல்ல என்பது உறுதிப்படும். வெயிட் பண்ணணும். 2ஆம் தேதி அவர் என்ன செய்ய போகிறான்றதை நம்ம பார்க்கணும். இவங்க வைக்கிற செக்கை ஏதோ ஒரு வகையில் ஒரு முறியடித்தாலும் அதுவும் ஒரு விஷயமா விஜய்க்கு ஒரு மைலேஜாக அது மாறும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. நேச்சுரலி இப்போ அவங்க இப்போ கூட்டத்தில் கலந்துக்கலன்றதுக்கு ஒரு கன்வின்சிங்கான ஆன்சரை சொல்லணும். கலந்துக்கிறதுக்கு சொல்கிறது எவ்வளோ கஷ்டமோ கலந்துக்காததுக்கும் கஷ்டம்தான்.
ஏன்னா எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களும் எதிர்க்கிறாங்க. எதுக்குறாங்க? தமிழ்நாட்டில் 2 ஸ்டாண்டு தான். அதிமுக, பாமக, பாஜக எல்லாம் வந்து எஸ்ஐஆரை வரவேற்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இதில் போகலன்னா அதுக்கு என்ன காரணம்? காரணத்தை அடுக்கணும். அங்கே வருது சிக்கல். இவங்களும் பேச மாட்டாங்க, தலைவர் வந்து பேச போகிறது கிடையாது, ஏதோ ஒரு கட்டத்தில் தான் எங்கேயோ ஒரு அறிக்கையில் தான் வெளிவர போகுது அப்படிங்கிறப்ப ஒரு சரியான நெருக்கடியாக அது வந்து தாவைக்காவைக்கு அமைஞ்சு. தொடர்ந்து விஜய் பற்றி ஒவ்வொரு வாரமும் நிறைய டிஸ்கஷனில் வந்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பல எதிர்பார்ப்புகளையும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆனால் விஜயோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்தது. விஜய் முதன்முறையாக ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மௌனத்தை கலைத்து விஜய் அவர்களை அழைத்து நேரடியாக பேசின காட்சிகள்லாம் இப்போ நடந்திருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கரெக்டாக 1 மாதம் கழித்து அவர் மௌனம் கலைத்திருக்கிறார். இவர் போய் பார்க்க வேண்டியது அவர்களை அழைத்து பார்த்திருக்கிறார். எப்படியோ பார்க்கின்ற அளவுக்கு அது நல்லது தான். இது ஒரு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப உச்சபட்ச அவலம் என்று சொன்னாலும் கூட எனவே பார்த்துருக்காரு. அந்த அளவில் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு விஜயுடைய இந்த சந்திப்புக்குள் வந்து நிறையா விமர்சனங்கள் வந்துட்டு வர்றது வந்துட்டு சகஜமான ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்துட்டு பணம் வந்து அவர் கொடுத்த விஷயங்கள்லாம் அந்த 20 லட்ச ரூபா திருப்பி அனுப்பினதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய செய்தியாக வந்துட்டு மாறியது. ஒரு சில இடங்களில் வந்துட்டு நிறைய இடங்களில் மாறியது. விஜயனுடைய இந்த நீண்ட நாட்கள் அப்புறம் தன்னோட இடத்துல வச்சு இப்படி பேசுகிறது வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு இது வந்து பேசுவதற்கு ஒரு அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக மாறி போயிடும். ஆமாம், இது அரசியல் பிரச்சனை தான். அதனால் இது அரசியலாக்க தான் செய்வாங்க. திரும்ப கொடுத்ததுன்றது எனக்கு தெரிந்த ஒரே ஒரு பெண்மணி அவருடைய கணவர் இறந்ததற்காக 20 லட்ச ரூபாய் கொடுத்தது திரும்ப கொடுத்துருக்காரு. அவருடைய காரணங்கள் அவரளவில் நியாயமானதாக இருக்கலாம். இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நேரடியாக அவர் வந்து பார்த்துருக்கணுன்றாரு. அவர் நேரடியாக போனால் அங்கே சிக்கல் உருண்டு தான் நான் போகிறேன்றாரு. அவர் நேரடியாக போயிருந்துருக்கணும். என்ன உங்களுக்கு தலையாக போயிட போகுது? துக்க வீட்டுக்கு போகிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அவர் ஒரு இந்திய பிரஜை, எங்கே வேண்டுமானாலும் போகலாம். எனக்கு தெரிந்து ஒரே ஒரு பயனாளி மட்டும் திரும்ப கொடுத்துருக்கிறார். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களுடைய விருப்பம். இது ஒன்றை மட்டும் வைத்து விஜயோட அரசியல் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. வேறு பல விஷயங்கள் இருக்கிறான விஜயோட அரசியல் எந்த திசையில் போகும் என்பதை நாம் அவதானிப்பதற்கு. இந்த ஒரு முதல் கட்டமாக இதில் தொடங்கினதுலேருந்து அடுத்து தன்னோட பிரச்சார பயணத்திற்குள் விஜய் வருவதற்கு விஜய் வெளியில் வந்தாச்சு அப்படிங்கிறப்ப எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு ஆளும் அரசியல் கட்சிகளுக்கோ விஜயை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கும் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 பேருக்கும் அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா விஜயை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது சரி ஒரு வழியாக வெளியில் வந்தார் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். எதிர்கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைக்கலாம். விஜய் தொடர்ச்சியாக இப்போ பிரச்சாரம் பண்ண போகும்போது என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு நமக்கு தெரியல. இப்போ நேற்றைக்கு கூட அவர் வந்து அந்த நெல் கொள்முதல் பற்றி பேசியிருக்காரு. முக்கியமான இஷ்யூ அவர் பேசியிருக்காரு. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் இருந்த ஒரு ஊடக வெளிச்சம் விஜய் மீது வந்து ரொம்ப கட்டமைக்கப்பட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த சந்திப்பில் மாமல்லபுரமாக இந்த சந்திப்புகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா, கொடுக்கல நினைக்கிறீங்களா சார்? 3 வாரத்துக்கு கொடுத்த ஊடக வெளிச்சத்தோட கொடுக்கும்போது இது குறைவு தான். ஏன்னா விடலை, யாரையுமே உள்ள விடலை. வெளியில் வந்து அவங்க யாரும் பேசலை. சம்மந்தப்பட்ட அவரும் அந்த பெண்மணியும் சம்மந்தப்பட்ட தலைவர் விஜயும் மீடியா கிட்ட பேசலை. மற்றவங்களும் பாதிக்கப்பட்டவங்கள போய் மீடியா ஏதோ சேஸ் பண்ணின்னு போய் பார்த்தாங்கன்றாங்க. எத்தனை ஊடகங்களில் வந்ததுன்னு தெரியல. அந்த 3 வாரங்கள் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த ஊடக வெளிச்சத்தில் 10ல் 1 பங்கு கூட இல்லை. ஏன்னா மீடியாவை ஒரு சுத்தமாக கிட்டேயே சேர்க்கலை. மீடியாவை கிட்ட சேர்த்துக்காமல் ஒருத்தரால் எவ்வளோ நாள் அரசியல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இது அவருடைய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக நான் பார்க்கிறேன். சிபிஐயுடைய பதிவுகள் வந்துட்டும் ஏற்கனவே இவங்களுக்கு வந்துட்டு இவர் மேலேயும் வந்து வழக்கு இருக்குது, நிர்மல்குமார் மேலேயும் போட்டிருக்காங்க, புஷி ஆனந்த் மேலேயும் போட்டிருக்காங்க. சிபிஐயும் அதை பேஸ் பண்ணியே தான் போயிட்டு இருக்குது. A1, A2, A3 எடுக்கிறப்போ அதை பேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது சார். இது எப்படி? இல்லை இதெல்லாம் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ். அதிகாரபூர்வமாக சிபிஐடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இந்த எஸ்ஐடி எஃப்ஐஆர்லாம் அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்றதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. அது அதிகாரப்பூர்வமாக வரும்போது தான் நம்ம பேச முடியும். ஹேஷங்களின் அடிப்படையில் இந்த விஷயங்களை நாம் பேசுவது நன்றாக இருக்காது. நிர்மல்குமார் வெளியில் வந்து பேசியிருக்காரு. இப்போ இந்த ஒரு கூட்ட நெரிசலை பற்றி வந்து இது வந்து அவங்க காவல்துறை மேலே தான் அந்த போர் சரியான ஒரு பாதுகாப்பை கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து சேருவதற்கே இவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னா அப்போ எவ்வளோ இடையூறுகளை நாங்கள் சந்திச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோங்கிறத வந்து தான் எல்லாருமே வந்து மனசில் இருக்கணும். இது முழுக்க தவறு வந்து அரசாங்கத்து மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து இன்றைக்கி மீடியா முன்னாடி நின்று பேசுகிறாங்க. யாருமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் வெளியில் வந்து பேச தொடங்கி விட்டார். ஆமாம், இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு, அதனால் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாதத்தை அவங்க போய் எங்கள் சிபிஐ முன்னால் வைக்கணும். வழக்கை விசாரிக்கிறது சிபிஐ. தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைப்பதற்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு தாவேக்காவுக்கு விஜய் தரப்புக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நிர்மல்குமார் அதை பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவங்க சைடு டிஃபெண்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் எவ்வளவுதான் ஒருவர் மீது குற்றம் சுமத்தினாலும் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு எந்த விசாரணை அமைப்பு விசாரணை நடத்துகிறதோ நீதிமன்றத்தில் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வாங்குவதற்கான கடமை என்பது வழக்கு விசாரணையை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த விசாரணை அமைப்பு இந்த விவகாரத்தில் சிபிஐக்கு இருக்கிறது. ஆகவே தன்னுடைய கருத்தாக நிர்மல்குமார் எங்கள் மீது தவறில்லை, இதுவரை வந்து மாநில காவல்துறை விசாரித்த பொழுது அவர் தலைமறைவாக இருந்தார், முன்ஜாமீன்லாம் கோரியிருந்தார். இப்பொழுது வழக்கு சிபிஐக்கு போய்விட்டதால் தைரியமாக வந்து அவர் பேசுகிறார். அது அவருடைய கருத்து, அவர் அப்படித்தான் பேச முடியும். ஒரே விஷயம், அது அரசு சிபிஐ மன்றத்தில் சிபிஐ கிட்டையும் அதன் பிறகு நீதிமன்றத்திலையும் இதை அவங்களால நிரூபிக்க முடியுமான்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். இவங்க என்னதான் அந்த விஷயத்தை வந்துட்டு கரூர் கூட்ட நெரிசல் விஷயத்தை அரசின் பக்கம் திருப்பினாலும் நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருந்தாலும் விஜய் சைடில் உள்ள தவறுகளை இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க முழுமையான ஒரு மதிப்பு கோர்றதுக்கான எந்த இடத்துலையுமே அவங்க தயாராகும். அதுதான் அவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. தார்மீக ரீதியில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நேர்மை நெஞ்சுரம் தாவேக்கால குறிப்பாக விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள், விஜய் அவங்களுக்கு இல்லாதது ரொம்ப துரதிருஷ்டவசமான. நீங்கள் எல்லார் மேலேயும் தப்புன்னு சொல்லுங்கள், அதில் ஒரு நியாயம் உண்டு. எங்கள் மேலே தப்பே இல்லை, முழுக்க முழுக்க போலீஸ் தான் காரணன்றது அது ஏற்புடையதல்ல. புத்தி கெட்டு போன மக்கள் காரணம், விஜய் காரணம், கடைசியாக தான் கவர்மெண்ட் காரணம். யாரும் ஒன்றும் தடுக்க முடியாதுங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறவனை யாரை வச்சு போய் தடுக்க முடியும்? போலீஸை வச்சு இதுதான் போலீஸுக்கு வேலையா? நான் கேட்குறேன், புத்தி இல்லை உனக்கு? மரத்து மேலே ஏறுறவனை கீழே இறங்குது, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு போலீஸை போடுவியா? அப்புறம் போலீஸே அடிப்பான். 27,000 பேர் போட்டினா 27,000 பேர் க்ரௌடு வந்ததுன்றாங்க. 27,000 பேருக்கு எவ்வளோ போலீஸை போடுவேன்? ஆகவே இது தங்கள் மீது தவறு இல்லை என்று 1 மாத காலம் கழித்தும் அவர்கள் கூறுவது ஏற்புடையது அல்ல. விஜயனுடைய அடுத்த கட்ட பயண அரசியலில் வந்துட்டு விஜய் பிரச்சாரத்திற்கான ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடங்களையும் விஜய்க்கு இப்போ க்ரௌட் ஃபார்மேஷனுங்கிறது ஒன்று இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. மீண்டும் விஜய் ஒரு முடிவெடுத்து இதே மாதிரி ஒரு ரோட் ஷோ போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தால் எந்த விதமான சட்ட சிக்கலை அவரும் சந்திக்க வேண்டியிருக்குங்கிறத நிறைய பேர் அவர் முன்வைக்கிறாங்க. அந்த முயற்சி அவர் எடுக்க வேணாங்கிறாங்க. விஜய் எந்த வியூகத்தில் தான் போக முடியும்? எல்லா பக்கமும் அவருக்கு முட்டுக்கட்டை போட்டால் எந்த வியூகத்தில் போக முடியும்? பப்ளிக் மீட்டிங்ஸ் தாங்க பண்ண முடியும். இனிமேல் ரோட் ஷோ ரேலிஸ் பண்ண முடியாது. அதுவும் வந்து இப்போ பேன் இருக்குது. அரசாங்கம் கோர்ட் வேறு நேற்று 10 நாளைக்குள்ளே எஸ்ஓபிஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எஸ்ஓபிஸ் போட்டாலும் போடாட்டியும் கூட வந்து பழைய மாதிரி வந்து ரோட் ஷோவை கொண்டு போய் நடுத்தரில் நடத்தி அங்கே கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியில் நின்று பேசுகிறது அந்த கதை இனிமேல் கிடையாது. இனிமேல் ஒரே ஒரு வாய்ப்புன்றது பப்ளிக் மீட்டிங்ஸ் போடுறோம், பொதுக்கூட்டங்களை. ஒரு பெரிய இடத்த திடலை இப்போ விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும் எடுத்தாங்க. ஒரு பெரிய மாநாடு, அந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு நடத்துறது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. வேறு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியும். விஜய்க்கான செல்வாக்குங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டு தான் போகுது. விஜய் வந்துட்டு எதுவும் பேச வேண்டியதே இல்லை. விஜயை பற்றி ஊடகங்கள் பேசினாலே போதும், விஜய் பற்றி மற்ற கட்சியினர் பேசினாலே போதும். ஆனால் விஜய்க்கான வாக்கு வங்கிங்கிறது அப்படியே மைல்டாக அப்படியே ஏறிட்டே வர்ற ஒரு விஷயமும், இந்த கரூர் சம்பவமானாலும் சரி, விஜய் மீது உள்ள தவறுகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து விஜய் பக்கம் நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பார்வை எப்படி சார்? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜய் பக்கம் மக்கள் நகர்றாங்கன்னு சொல்ல முடியாது. கரூரை பற்றி 2 கருத்து இருக்குது. விஜய் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் மக்களுக்கு இருக்குது, அரசன் மீது கோபம் இருக்கிறது என்பது உண்மை. இப்போதைக்கு எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, இன்னும் 6 மாதம் கிடக்குது எலெக்ஷனுக்கு. அது 5 மாதம் கிடக்குது எலெக்ஷனுக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட நமக்கு எலெக்ஷன் வரலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கருத்துக்கள் எப்படி மாறும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவான மக்கள் மனநிலை அது அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாட்டியும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம். சிறிதளவு வேணால் அதிகரிச்சிருக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கோபம் அரசன் மீது திரும்பி இருக்கிறதே ஒழிய விஜய் மீது திரும்பவில்லை என்பது உண்மை. ஆனால் இன்னும் 5 மாத காலம் இருக்கிறது. அது வரைக்கும் ஒரு என்ன அரசியல் பண்ண போகிறாரு, எத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்க போகிறார், அதை வைத்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். இன்னும் என்ன செய்ய போகிறார், பாலிடிக்ஸில் இன்னும் 5 மாதம் இருக்குது. ஊடகங்களே சந்திக்க மாட்டேங்கிறார் எந்த ஒரு இடத்துல. இது வரைக்கும் இந்திய அரசியல்களே வந்துட்டு ஒரு தலைவராக ஒரு கட்சியை வந்து பப்ளிஷ் பண்ணி இறங்கிய தலைவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் கூட ஊடகத்தை சந்திக்காமல் இவ்வளோ வந்துட்டு புறக்கணித்தாலும் ஊடகங்கள் வந்து விஜய்க்கான ஒரு வெளிச்சத்தை வந்துட்டு அதிகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. விஜயோட வீடியோவோ விஜய் சம்மந்தப்பட்ட கருத்துக்களோ பதிவிட்டால் தான் அதனுடைய வியூவர்ஷிப்புங்கிறது சோசியல் மீடியாக்கள்லேயே வந்துட்டு பகிரப்படக்கூடிய ஒரு விஷயம். அவருக்கான ஒரு வாய்ப்புங்கிறது, அவருக்கான ஒரு விஷயங்கிறது, இது எப்படி சார் பார்க்குறது? மீடியா அண்டியோ கவரேஜ் கொடுக்குது, அதீத கவரேஜ் கொடுக்குறதுன்றது ஒரு பார்வை. அது மக்கள் ஆதரவு இருக்கிறது, அது ஈக்குவல் ப்ரப்போர்ஷனேட்டில் இருக்குன்னு மீடியா ஆர்கியூ பண்ணோம். எப்படி இருந்தாலும் வந்து மீடியா அவருக்கு கொடுக்கக்கூடிய கவரேஜ் என்பது ஆச்சரியப்படத்தக்க கவரேஜ் தான், அதில் சந்தேகமே கிடையாது. புதுசாக ஒருத்தர் வரும்போது வரக்கூடிய ஒரு லக்ஸுரி, ஒரு சொகுசுன்னு கூட இதை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் திமுகவை எதிர்ப்பதற்கு இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் இன்றைய நிலையில் வந்து தொய்வடைந்து கிடப்பதால் புதியதாக ஒரு பிளேயர் வரும்போது மக்கள் கவனம் அந்த பக்கம் திரும்புது. இந்த ஆர்வம் என்பது புதிதாக வரக்கூடிய ஒருவரை பார்ப்பது, ஒரு சினிமா நடிகரை பார்ப்பது என்பதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சின் ஒரு அளவுகோல் என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் ஸ்டில்
இன்னும் 5 மாசத்துல இதை அவர் எப்படி வளர்த்தெடுக்க போறாரு, அல்லது அப்படியே இது வந்து ஆவியாகி நீராவியாக மாறி போகுமா, எவாபரேட் ஆகுமான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பனையூர் விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கட்சியுடைய இப்போ செயற்குழு பொதுக்குழுன்னு அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்குது. புஷி ஆனந்தோ இந்த கட்சியினுடைய முக்கியமான மேல்மட்ட நிர்வாகிகள் அடுத்த கட்ட அரசியலை கொண்டு போகிறதுக்கு இவங்கள் மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை விஜய்க்கு இன்னும் பக்கபலமான ஆதவர்ஜனாவை தாண்டி வேறு யாரும் அந்த கட்சியில் இல்லைங்கிற குற்றச்சாட்டு விஜய் மேலே அழுத்தமாகி வைக்கப்படுது. ஒரு நிர்வாகக்குழுவே மாற்றி அமைக்கணும், மொத்தமாகவே வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் விஜய் கொண்டு வர வேண்டியிருக்குது அப்படின்னு விஜய் மீது வைக்கப்படுறது எப்படி பார்க்குறீங்க? இவங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா, புஷி ஆனந்த் சரியில்லை, ஆதவர்ஜுனா நல்லா இருக்காரு, நிர்மல்குமார் பரவாயில்ல, அருண்ராஜ் ஓகே, இந்த கதையெல்லாம் வேணாம். விஜய் எப்படி இருக்கார்? அதாவது மன்னன் எவ்வழி மக்கள் வழி, தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படி. ஆமாம், தலைவன் எவ்வழி தொண்டன் அவ்வழி. விஜயோடைய செயற்பாடுகள் திருப்தி அளிக்காமல் இருக்கின்றன என்பது உண்மை. அதற்கு காரணம் விஜய் மட்டும்தான், அவர் சுற்றி இருப்பவர்கள் அல்ல. இப்போ இவ்வளோ 1.5 வருஷம் பொறுத்தும் கட்சி நடத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இப்போ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு 1 மாதம் கட்சியே வந்து தலைமறைவாக இருந்தது, இப்போ தான் செயல்பட ஆரம்பிச்சு. இப்போ இதில் வந்து யாரை குறை சொல்ல முடியும்? நம்ம அடுத்து அவர் என்ன செய்ய போறான்றதை அவர் தான் முடிவு பண்ணணும். நிர்வாக பொதுக்குழு 5ஆம் தேதி கூட்டுறோம், 5ஆம் தேதி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். விஜய் அடுத்த கட்டமாக கூட்டணின்னு உனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 6 மாதம் தான் அப்படிங்கிற ஒரு கேப்பில் வந்துட்டு இது போயிட்டு இருக்கிற டைமில் விஜய் இப்போ பேச தொடங்கியிருக்காரு, பொதுக்குழு போயிட்டு இருக்குது. ஒரு கூட்டணி அமைச்சாதான் வந்து நம்ம அடுத்த கட்ட அரசியலை நம்ம நகர்த்தி போக முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு அவங்களோட தலைவர் பொதுச் செயலாளர் யாரோ ஒருத்தர் அருண்ராஜா நிர்மல்குமாரை தெளிவாக சொல்லியிருக்காங்களே. நிர்மல்குமார்னு நினைக்கிறேன் 2 மாதத்துக்கு முன்னால் இருந்த நிலைப்பாடு தான். இது மாதிரி எடப்பாடி வந்து கூட்டணின்னு சொல்கிறாரு, பிள்ளையார் சுழி போட்டுருச்சுன்னு சொல்கிறாருன்னும் போது அவர் நிர்மல்குமார் சொல்கிற வார்த்தை எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சொன்னார், இப்போ பிள்ளையார் சுழி நாங்கள் ஒன்றும் சொல்லியே. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை தான் எங்கள் நிலைமைன்ட்டார் இன்றைக்கி. அப்போ தெளிவாக கூட்டணி இல்லைன்றாரு. இதான இன்னைக்கு நியூஸு. டைட்டிலான ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து கொடுத்துட்டாரு. அந்த கூட்டணி இல்லைங்கிறது அவங்க வந்து நிர்மல்குமார் பேசுறது எல்லாமே இருக்குது. விஜயோட பயணங்களில் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி அந்த கட்சி வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே நின்றுட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த கட்சியோட வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த அளவுக்கு போய் நிற்க முடியும் சார்? இல்லை இதெல்லாம் ஸ்பெக்குலேஷனுங்க. நம்ம அதை பேச முடியாது. இன்னைக்கு என்ன நடந்ததோ அதான் பேச முடியும். 2 மாதம் 1 மாதம் அமைதியாக இருந்தார், பேசவே இல்லை. இந்த 1 மாத காலத்தில் எல்லாரும் விஜய் பற்றி பேசினாங்க, விஜய் தவிர. அசம்பிளிக்குள்ள அதிமுக ஓவர் த போர்டு போய் வந்து விஜய் ஆதரித்து பேசினாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின், உங்கள் கட்சியில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இப்படி பேச மாட்டீங்க, விஜய்க்காக நீங்கள் ஏன் அவ்வளோ பேசுகிறீங்க. அப்புறம் தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா கொடி வச்சிருக்கவங்கள பார்த்து எடப்பாடி என்ன சொன்னார், ஏதோ வந்துட்டாங்க கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போட்டாச்சுனாரு. ஒவ்வொரு இடத்துலையும் பேசினார். கரெக்ட், ஒவ்வொரு இடத்துலையும் பேசினார். ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல பேசினார். இன்றைக்கி அது எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டார் விஜய். நிர்மல்குமார் வந்து நாங்கள் ஒன்றும் கூட்டணின்னு சொல்லலையே, பிள்ளையார் சுழின்னு அவர் தான் சொன்னார். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு மேலே எங்கள் ஸ்டாண்டு என்னவோ அதே தான்ட்டார். என்ன ஸ்டாண்டு? திமுக எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜக. அப்போ பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுகவும் எங்களுக்கு எதிரின்ட்டார். பிள்ளையார் சுழி போட்டாச்சான்னு போது அது அவர் சொன்னது. 2 மாதத்துக்கு மேலே என்ன நிலைமையோ அதுதான் எங்கள் நிலைமைன்ட்டார். அதிமுக முகத்தில் கரியள்ளி பூசியிருக்காருங்க. அதிமுக முகத்தில் இன்னைக்கு நிர்மல்குமார் தாவேக்கா கரியள்ளி பூசியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நியூஸ். அதான் மெயினான விஷயங்களை இன்னைக்கு உடச்சிட்டாரு. எந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அழுத்தத்தில் இருந்ததோ விஜய் சைடில் வந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் வராமல் இருந்ததோ ஒவ்வொரு விஷயமா உடைய தொடங்கிருச்சு விஜயனோட விஷயங்களை. இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து அலைன்ஸ் இல்லைன்னு சொன்னது. ஆமா, அப்ப இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு போகலாம் அலைன்ஸ் மறுபடியும், அது வேற. 2 மாசம் பொறுத்து 4 மாசம் பொறுத்து எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. 1 day is a long period in politics. இது 5 மாசம் இருக்கு எலெக்ஷன், 5-6 மாசம் இருக்கு கிட்டத்தட்ட. நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வருதுன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஏப்ரலில் எலெக்ஷன் 5 to 6 months, குறைஞ்சது 5 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. கூட்டணி வந்து இப்போதைக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, கூட்டணியில் பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னு போது எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, பழைய ஸ்டாண்டு தான்ட்டார், ஆப்பு வச்சுட்டாரு. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியா பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.